வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஒரு 90 நாள் பூஜை என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி நன்னு ஆரம்பிங்க. ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு பூஜை. ஆனால் கண்டினியூஸாக பண்ணணும் 90 நாள். இதுக்கு தேவையானது இந்த பூஜையோட பேர் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாத தரிசனம், பாவ விமோசனம். ஸோ யோசிச்சு பாருங்கள். இந்த நார்மலாகவே எல்லா மகான்களுடைய பாதங்களுமே வந்துட்டு நமக்கு ஒரு பாவ விமோசனத்தை கொடுத்துரும். அதிலும் குறிப்பாக இப்போ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஒரு பாத தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த ஃபோட்டோவை வந்துட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லேமினேட் பண்ணி உங்கள் வீடுகளில் வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைனா உங்கள் ஃபோனில் ஒரு ஸ்க்ரீன் சேவராகவே வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா அந்த பாதங்களை வந்துட்டு பார்த்துக்கிட்டு ஒரு மணி நேரம் பூஜை. இது கட்டாயமாக இரவில் தான் செய்யணும். அதாவது நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரேயரை போட்டுட்டு நீங்கள் தூங்கணும். இந்த பூஜை எப்படி என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். பட் கம்பல்சரி இரவு பூஜை. அப்படி இல்லை அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. ஸோ 2 டைம் தான். பகலில் இந்த பூஜை 100% வேலை செய்யாது. ஏன் செய்யாது அப்படின்னா, இது நம்மளுடைய கர்மாக்களை தீர்க்க போகுது. நான் எந்த பிறவியில் நான் என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் சரி, என்னுடைய எந்த சக்கரத்தில் என்னோடய கர்மப்பதிவு இருந்தாலும் சரி, இந்த 7 சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணி அதற்குள்ளே பதிஞ்சிருக்க நம்மள எல்லா கர்மாவுமே 7 சக்கரத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த கர்ம எந்த சக்கரத்தில் நம்மளுடைய முற்பிறவியோடைய கர்மா ஜாஸ்தியாக இருக்கோ அது நம்மளுடைய லைஃப்பில் அகெயின் அந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ பர்டிகுலராக ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு கர்ம பதிவுகள் நம்ம விளக்கலாம். பட் இது ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா, இது ஐயாவுடைய பூஜை பற்றிய வீடியோ. ஸோ இன்னொரு நாள் சமயம் கிடைக்கும் பொழுது எந்தெந்த சக்கரத்தில் என்னென்ன கர்ம பதிவுகள் இருக்கும், என்னென்ன விஷயம் நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், அது மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எளிமையான, நான் ரொம்ப போயிட்டு குழப்பிக்காதீங்க. சக்கரம் என்ன கர்மம் இதெல்லாம் எதுவுமே வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒருத்தருக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். திருமணமே ஆகலை, இல்லை திருமணம் ஆன பிறகும் எனக்கு ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் இருக்குது. சிலருக்கு குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை, சிலருக்கு பணம் இல்லைங்கிற பிரச்சனை, சிலருக்கு வேலை இல்லைன்னு பிரச்சனை, சிலருக்கு கல்வி தடை, சிலருக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் மனசில் பிரச்சனை. ஸோ இப்படி உங்களுக்கே தெரியும் அதிகமாக நான் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறேங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் பிரச்சனையை பற்றி நீங்கள் ஐயா கிட்ட பேசணும். அந்த பாதத்தை பார்த்து நான் என்னுடைய கர்மா எல்லாத்தையும் தீர்த்து எனக்கு ஒரு பாவ விமோசனம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. முடிந்தவர்கள் ஐயாவுடைய நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஓம் கணக்கம்பட்டி ஐயா போற்றி. அப்படியும் இல்லையா, மூட்டை சுவாமிகளே போற்றி. இதுவும் இல்லைனாலும் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், கணக்கம்பட்டி ஐயாவுடைய சில ஸ்லோகங்கள் சில பேர்கிட்ட இருக்குது. அந்த ஸ்லோகங்களை பிரயோகம் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் ஒன்று தாங்க. நீங்கள் காயத்ரி சொன்னாலும் ஐயா ஒரே ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாரு. கணக்கம்பட்டி ஐயான்னு சொன்னாலும் ஒரே ரிசல்ட்டு தான் கொடுக்க போகிறாரு. மூட்டை சுவாமிகள்னு சொன்னாலும் ஒரே ரிசல்ட்டு தான். பழனி சித்தரே போற்றினாலும் அதே தான். சரிங்களா? ஸோ ஐயாவை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ரொம்ப பாமரர்களுக்கும் பாமரராக இறங்கி போன ஒரு மகான். நிறைய மகான்கள் அவங்களுடைய ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி. அப்படின்னா நம்மளுடைய கணக்கம்பட்டி ஐயோட ஸ்டைல் ரொம்ப 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 வேறு மாதிரி. அதாவது ரொம்ப என்ன சொல்லுது, தப்பு செஞ்சவொன்னே அப்போவே தலையில் அடித்து இதுதான் நீ பண்ண தப்புன்னு சரி பண்ணி கூடிய ஒரு மகான். ஸோ நீங்கள் சொன்னாலும் சொல்லாக்கட்டினாலும் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட பேசுங்க. ஒரு மணி நேரம் பேசணும். இதுக்கு தனிப்பட்ட முறையில் தீப வழிபாடு கிடையாது. ஏன்னா அவருடைய பாதங்களை மட்டும் நீங்கள் பார்க்கணும். கண்ணை மூடாதீங்க, தயவு செய்து கண்ணை மூடாதீங்க. கண்ணு திறந்த நிலையில் அந்த பாதங்களை மட்டும் அப்படியே எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 10க்கு 10 அறை, இல்லை ஒரு 10க்கு 16, எப்படியோ உங்களோட ஒரு பெட்ரூமோ இல்லை உங்களோட படிக்கிற ரூம், அப்படி இல்லை உங்களோட பூஜை ரூம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு செவுத்தில் அதை நம்ம ஃபோட்டோவாக ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதை பார்த்து நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபோன் அப்படின்னா ஃபோனை 1 மணி நேரம் இப்படியே பார்க்குறது நம்மளோட கண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். மற்றபடி அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கலராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 ரூபீ தான் ஒரு பிரிண்ட்டே. ஸோ தயவு செய்து ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க. அந்த பிரிண்ட்டை நீங்கள் உங்களோட வாலில் ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சுட்டு அந்த பார்த்துக்கிட்டே இருங்க. கட்டாயமாக அந்த 7 சக்கரத்தில் எந்த சக்கரத்தில் கர்மப்பதிவு இருந்தாலும் அது அவ்வளோ சூப்பராக ஐயா சரி பண்ணிவிடுவாருங்க. இதை ஆனால் 90 நாள் செய்யணும். எதுக்காக இந்த 90 நாள் பயிற்சி அப்படின்னா, அந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரே நாளில் நம்மளோட பாவம்லாம் சரி பண்ணுற அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லவங்க இல்லை. அதாவது எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது
நான் முற்பிறவியில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவம் செஞ்சுருந்தேன் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நான் வந்து புண்ணியங்கள் செஞ்சுட்டேன் அப்படின்னா, அந்த புண்ணியம் இன்க்ரீஸ் ஆகும்போது பாவம் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ சில விஷயங்கள் நம்மளோட புண்ணியத்தை ஏற்றத்துக்கு பதிலாக பாவங்களை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏற்றிடும். ஸோ 90 நாள் தொடர் பூஜை மட்டுமே இதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த 90 நாள் வந்து ஐயாவோட பாதத்தை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. உங்களுடைய கர்மா எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். நீங்கள் கண்டினியூஸாக ப்ரேயர் போடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அந்த டம்ளர் வந்துட்டு பூஜையை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை குடிச்சிருங்க. ஸோ அதனால தான் ஒரு டம்ளர் தண்ணி வைக்க சொல்கிறேன். அதை நீங்கள் பிரித்து கூட குடிங்க. ஸோ சிம்பிளாக ஒரே டம்ளர் தண்ணி. இது வந்து தனித்தனியாக ஒரு குடும்பத்துக்காக ப்ரேயர் கிடையாது. இது தனியான ஒரு நபருக்கான ப்ரேயர். அப்போ ஃபஸ்ட்டு 90 டேஸ் யாராவது ஒருத்தர் அந்த ப்ரேயர் போடுங்க. அடுத்த ஒரு 90 டேஸ் இன்னொருத்தர். அதாவது ஒரே வீட்டில் அட் அ டைம் வந்து தனித்தனி ரூமில் நீங்கள் தனித்தனி ஃபோட்டோ போட்டு பண்ணிக்கோங்க. பட் ஒரு நபரே செய்கிறார். இப்போ நான் முதல்ல எனக்காக என்னுடைய கர்மாவை நான் சரி பண்ணிட்டேன். அடுத்தது என்னோடய அம்மாக்காக, என்னுடைய கணவருக்காக, என்னுடைய குழந்தைக்காக, இப்படி தனித்தனியாக. ஆனால் ஒருத்தர் 90 நாள். அப்போ அடுத்தடுத்த 90 நாள் ஒருத்தருக்காக தாராளமாக உங்கள் பிளட்டில் இருக்கவங்க, இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், இல்லை ஒருத்தவங்க நோயிட்டு இருக்கிறாங்க, ஒரு நோயாளியாக இருக்காங்க, அவங்களுக்காக கூட இதை நீங்கள் பண்ணலாம். அதாவது மற்றவங்களுக்காகவும் பண்ணலாம், நமக்காகவும் பண்ணலாம். ஆனால் ஒருத்தருக்காக ஒரு 90 நாள் பூஜை முடித்த பிறகு தான் அடுத்தவங்களுக்காக அந்த ப்ரேயர் போட முடியும். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ரேயர். நான் நிறைய பேருக்கு சொல்லி ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்த ப்ரேயர். ஐயாவுடைய பாதங்களுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. 90 நாள் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டே வாங்க. பெரிய ரிசல்ட். ஒன்றுமே வேணாம். ஸ்லோகம் சொல்லுங்கள், கொஞ்சம் நேரம் பேசுங்க. கொஞ்சம் ஸ்லோகம் சொல்லுங்கள், கொஞ்சம் நேரம் பேசுங்க. ஐயாவோட கனெக்ட் ஆகுங்க. அந்த பாதங்கள் வந்து அதாவது நீங்கள் உங்களுடைய கற்பனையில் கூட கொண்டு வாங்க. அந்த பாதங்கள் உங்கள் தலை மேலே வச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணதாக நினச்சிக்கோங்க. ஐயாவுடைய பாதம்லாம் நம்ம தலை மேலே பட்டுடுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சவர்கள், புண்ணியவான்களுக்கு மட்டுமே அவரோட சமகாலத்தில் வாழ்ந்த ரொம்ப அரிதாக சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிது. பட் இந்த 90 நாள் பூஜை செய்யும்போது நிச்சயமாக உங்கள் கனவில் ஐயா வந்து இந்த தரிசனத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஐயாவுடைய பாதமோ இல்லை அவருடைய கைகளோ உங்கள் தலையை தொடரா மாதிரி இந்த 90 நாளுக்குள் ஒரு கனவு நிச்சயமாக வரும். அதனால தான் நான் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் இந்த ப்ரேயரை முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் தூங்குங்கன்னு சொல்கிற காரணமே அதுதான். யாருக்கெல்லாம் அப்படி ஒரு ப்ரேயர் வந்ததோ தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பூஜை. எல்லாருமே பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும். தனிப்பட்ட உணவு முறையோ இல்லை வந்து விரதம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப எளிமையான ஒரு பூஜை. இதை மட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90 நாள் நான் பூஜைன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு 48 நாளுக்குள்ளவே நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். ஸோ இந்த பூஜையை எல்லாரும் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். எல்லாரும் பண்ணட்டும். அதாவது நம்ம மட்டும் பூஜை பண்ணுறதில்ல, மற்றவங்க எல்லாருமே பண்ணட்டும். தவறிடுச்சு, எனக்கு வந்து சித்ரா பௌர்ணமின்னு பண்ண முடியல மேடம், அப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே கவலைப்படாதீங்க. வேறு ஏதாவது ஒரு பௌர்ணமியில் தான் இதை ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த பௌர்ணமி பூஜையில் மட்டும்தான் இது பெரிய ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா மகான்களோட தரிசனம் வந்து இந்த பௌர்ணமியில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கட்டாயமாக ஏதேனும் ஒரு பௌர்ணமியில் இதை ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.